ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸில் ஒரு சீசனில் ஒரு கண்டெஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சமீபத்தில் திடீர்னு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாண ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்டு ரசிகர்கள் ஷாக். எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீர் கல்யாணமா? பட் எனிவேஸ் ரொம்பவே ஹாப்பியாக வாழுங்கன்ற மாதிரி நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய விஷஸ் எல்லாம் வந்து ரசிகர்கள் மத்தியில் கிடச்சிட்டு தான் இருந்தது. சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்த ஒரு முதல் இன்டர்வியூ. இதில் வந்துட்டு அவங்களுடைய கணவரை வந்து எப்படி மீட் பண்ணாங்க, இது வந்து என்ன மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய கணவர் ரோஷனை வந்து டேட்டிங் ஆப் மூலியமாக தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். வீட்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள எனக்கு அதில் வந்து ஒரு இதுவாகவே இல்லை. நம்ம பார்க்கணும், பேசணும், பழகணும், அப்புறம் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் டேட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அதில் எதுவுமே வந்து ஒரு இதுவாக இல்லை. கடைசியாக வந்துட்டு சரி போ, இந்த டேட்டிங் ஆப்பே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற யோசிக்கக்குள்ள தான் வந்து இவருடைய ப்ரொஃபைலை வந்து நான் வந்து பார்த்தோன்னே சரி ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறையா வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக வந்து இருந்தது அவருடைய ப்ரொஃபைல். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஹேண்ட்ஸமாக இருந்தார். அவர் ஒரு பைலட்டும் கூட. அதனால் வந்துட்டு நான் ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு ஸ்வைப் அப்படின்னு பண்ணிவிட்டு வந்து நான் போயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக நான் வந்து மறந்தே போயிட்டேன். இது வந்து நான் பண்ணது வந்து ஒரு துபாய் போக்குள்ள ஏர்போர்ட்டில் உட்காந்து தான் நான் வந்து செஞ்சேன். கரெக்டாக 1 மந்த் கழித்து, அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு இவர் திரும்ப வந்து என்னை வந்து ஸ்வைப் பேக் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி பழகி பிடிச்சி போய் தான் இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கா லவ் மேரேஜ் மாதிரி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் டேட்டிங் ஆப் மூலயமா ஒரு கல்யாணமே நடந்திருக்கு அப்படின்னக்குள்ள ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.